அனைவருக்கும் வணக்கம். எம்டிஎன் சார்பாக வீக்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 7th. ஓகே, ஸோ டே 7 இன்சென்ஸ் ஒரு 7 வீக்ஸாக இந்த கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் இந்த வார ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். இன்சென்ஸ் சமீபத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை வச்சு ஸோ அது அடிப்படையில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதில் ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இன்சென்ஸ் எல்லாம் பெருசாக கவர் பண்ணாமல் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அதில் கொஷினுக்கான ஸ்கோப் இருக்குமோ அந்த ஒரு ஏரியாவை மட்டும்தான் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வீக் அதாவது ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப சமீபமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸை பற்றின ஒரு இஷ்யூ. ஓகே, ஸோ அந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே, ஸோ அங்கே அவரோட வீட்டில் இருந்த ஒரு ஹாஃப் பர்ன் கேஷ். ஓகே, ஸோ எரிக்கப்பட்ட ஒரு பணம், அதை தொடர்ந்து எழக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ அப்போ ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டில் சம் கிளாரிட்டி வேணும், அக்கௌண்டபிலிட்டி வேணும், அதில் சம் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ. அப்போது அதை ஒட்டி பார்க்கும்போது ஓகே, அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தட் இஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் எப்படி நடக்குது. ஓகே, ஸோ ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2. ஓகே, ஸோ இதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்புறம் பிஎம் ஆஷா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, இது ஒன்றிய அரசினால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க குறிப்பிடப்படக்கூடிய ஆயில் சீட்ஸ். ஓகே, ஸோ எண்ணெய் இருக்கு இல்லையா, ஓகே, எண்ணெய் விதைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொப்பரை. ஓகே, ஸோ தேங்காய் கொப்பரைன்னு சொல்லுவோம்ல, இதுக்கெல்லாம் ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் இது. அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் அது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷனும் இந்த பர்டிகுலர் வீக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதை தாண்டி அப்படின்னு போனோம்னா ஒரு அவார்டு. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தமிழ்நாட்டோட இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ அவங்களுக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. தென் ஜனபித் அவார்டு ரீசெண்டாக ஃபார் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ அது ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதையும் தொடர்ந்து பார்த்துட்டு அப்புறம் ஷகயோக் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வீக்கில் நடந்த முக்கியமான விஷயங்கள் முடிஞ்சிருது. அது போக இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷமும் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன்லேயும் ஒரு 3 முக்கியமான தினங்களை பார்க்க போகிறோம். ஸோ அதோட இந்த கிளாஸஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மேஜராக எடுத்து பேசக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ இன்றைக்கி மேஜராக எடுத்து பேசக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் இந்தியா தான். இன்சென்ஸ் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஹைகோர்ட் ஜட்ஜும் எப்படி நடக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள், இவங்களோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதுதான் ஒரு ஜுடிஷியரியோட ஓகே, ஸோ ஒரு ஜுடிஷியரியோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கை எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் வர்மா, ஸோ இவரோட வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீயணைப்பு படை மூலமாக அவங்க வீட்டில் தீ வந்துருச்சு, தீ பரவிருச்சு. அப்போ தீ அணைக்க போகும்போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக ஒரு 500 ரூபா கட்டு எரிஞ்ச நிலையில் எடுக்கிறாங்க. ஸோ அப்போது அது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு சென்சேஷனல் இஷ்யூவாக மாறுது. எப்படி ஒரு ஜட்ஜோட வீட்டுக்குள்ளே இவ்வளோ பணங்கள் இருக்குது. அப்போது அதை ஆய்வு செய்கிறதுக்காக ஓகே, அதை ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கமிட்டி அவங்களோட ஒரு ஆய்வை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இதுக்கிடையில் பார்த்தா மத்திய அரசு ஓகே அல்லது ஒன்றிய அரசு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி
அவங்க இந்த விஷயத்தில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்குன்னு சொல்லுவோம், பிஐஎல். ஓகே, ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் போடும்போது அது வந்து ரொம்ப முன்கூட்டியே அவங்க அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ஆக்ஷன்ஸ் அவர் மேலே இம்போஸ் பண்ணணும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அனுமதிக்கிறதா இருந்தால் ரொம்ப ப்ரிஜுடைஸாக இருக்குது. இன்சென்ஸ் ரொம்ப எர்லியராகவே இதை நம்ம பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 மெம்பர் கமிட்டி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிஎல்லையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லிஃபை பண்ணிட்டாங்க. இப்போது இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இதுக்கும் நமக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த இடத்துல இது தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ ஒரு ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணும்போது ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது இப்போ நடைமுறையில், இந்த நடைமுறையினால் ஆகக்கூடிய சிக்கல் என்ன, இன்சென்ஸ் வெளிப்படைத்தன்மை இருக்கா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராசஸில் வெளிப்படைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக அமையுது. ஓகே, அப்போது இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் தமிழ்லையுமே கொலிஜியம் அப்படிங்கிறது தான் அதுக்கான இதாவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேஸ் பண்ணி தான், அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் அப்பாயின்ட் பண்ணுறது வழக்கம் டு தி பிரசிடென்ட். அப்போ இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பகத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சைடு இருந்தோ இல்லை லெஜிஸ்லேச்சர் சைடு இருந்தோ. ஓகே, இன்சென்ஸ் சட்டம் இயற்றுவோர்கள் மூலம் மீது மேலே இருந்தோ இல்லை சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸோ என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வாதமாக இருக்குது. இதை பரிசீலனை செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதையுமே என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நல் அண்ட் வாய்டு, இல்லை செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, வாட் இஸ் தி கரண்ட் சுச்சுவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். இப்போ இருக்கக்கூடிய ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டில் ரிஃபார்ம் வேணுமா வேணாமா, இன்சென்ஸ் இதை நம்ம மறுசீரமைப்பு செஞ்சு இதை இன்னமும் வெளிப்படைத்தன்மைக்கு உள்ளான ஒரு விஷயமா கொண்டு வரணுமா வேணாமா அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து இந்த ஒரு 10-15 நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு வரும்போது கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான பொசிஷன் என்ன, இல்லை ஹைகோர்ட்டுக்கான ஜட்ஜஸ்க்கான பொசிஷன் என்ன அப்படின்னு வரும்போது, வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 124 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ஆர்டிகல் 124 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் ஓகே ஸோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ் வந்து அந்த டைமுக்கு ஏற்றாப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்சென்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எனாக்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 26 நவம்பர் 1949 அன்னைக்கு 7 ஜட்ஜு தான் மொத்தமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய கணக்குக்கு பார்க்கும்போது 33 + 1 34. ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்த்து 33 அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ 34 பேர். இந்த 34 பேரை நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னா, தொடர்ந்து இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அது யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணோம். 2019 தான் இந்த நம்பரை கொண்டு வர்றாங்க, இன்சென்ஸ் 33 + 1 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ இது யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டோட ஒர்க். ஓகே ஃபைன். இப்போது இந்த ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹை கோர்ட் ஜட்ஜஸும் ஆர்டிகல் 217 அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இப்போது அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சரி அப்பாயின்மெண்ட் தான் அவர் தான் பண்ணுறாருல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் யார்கிட்டையான்னு கன்சல்ட் பண்ணணுமா, இன்சென்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் இவருக்கு முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகே, பட் பிஃபோர் தட் ஹி ஹேஸ் டு ஹேவ் அன் கன்சல்டேஷன், அதாவது ஒரு கலந்தாய்வு செய்யணும். இன்சென்ஸ் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறோம் யாரோட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இன் த ஸ்டேட் அஸ் த பிரசிடென்ட் மே டீம் நெசசரி. அவர் தேவைன்னா அவருக்கு தேவைன்னா ஓகே
ஃபார் தட் பர்பஸ் பிசைட்ஸ் டேக்கிங் அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ பிரசிடென்ட்னாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் இவங்க சொல்கிறது தான் அட்வைஸ். ஓகே, ஸோ அதைப்படி தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் யாரோட ஒப்பீனியன் கேட்க வேண்டியது இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ப்ளஸ் ஒருவேளை அந்த ஹைகோர்ட்லேருந்து ஒரு கன்சர்ன் ஹைகோர்ட்லேருந்து வர்றாருன்னா அந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸோட ஒப்பீனியன் கேட்குறது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மே டீம் நெசசரின்னு தான் சொல்கிறாங்க. இன்சென்ஸ் கட்டாயமாக இல்லை, பட் மே டீம் நெசசரின்னு சொல்கிறாங்க. அது போக ஒரு சிஜிஐ அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தால், ஓகே, இன் மேட்டர் ஆஃப் சிஜிஐ அப்ரூவல் he shall consult other judges of Supreme Court and High Court as he deem necessary. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, பிரசிடென்ட்டோட அப்பாயின்மெண்ட்டு பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஆனால் ஃபார் கன்சல்டேஷன் என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது இதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஒப்பீனியன் கேட்கணும், அது ஓகே ஃபைன். சரி, இந்த கேட்குற ஒப்பீனியனை கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணணுமா? இன்சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்ட்டை கேட்கும்போது, இல்லை சிஜிஐட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்கும்போது அவர் அப்பாயிண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன். இல்லை அப்படின்னா மறுத்து வேணாம் இவர் அப்பாயிண்ட் பண்ணாதீங்க, இவர் மேலே இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முன் வைக்கிறாரு அப்படின்னா அப்போ பிரசிடென்ட்டு கம்பல்சரியாக அதை அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வருது. இது ஒரு தடவை 2 தடவை வந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து 3 தடவை இது மாதிரி ஒரு கேள்விகள் வருது. அப்போது இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ், தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வேறு காலகட்டத்தில் வர்றது தான் இது. ஓகே, அப்போது இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டோ அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக மாறிடுவாங்க. ஓகே, ஸோ நடைமுறை இதுதான், இதில் ஒன்றும் பெரிய குழப்பமாக இருக்காது. யார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக மாறிடுவாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆஃப் பீரியட், தட் இஸ் 1970s பீரியடில் இந்திரா காந்தி அஸ் அ பிரைம் மினிஸ்டராக இருந்த டைம் பீரியடில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸான 2 ஜட்ஜஸை பைபாஸ் பண்ணிவிட்டு தேர்ட் சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை பைபாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சனை கொண்டு வந்து வச்சிடறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸாக மாறுது. கேஸாக மாறும்போது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படிங்கிறது 1982 நடந்தது, எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் அப்படிங்கிறது மியர் ஒப்பீனியன் தானோ தவிர கன்கரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சென்ஸ் கட்டாயம் கிடையாது, பிரசிடென்ட் கேட்கலாம், கேட்குறதுக்கு ஒருவேளை சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், ஓகே, ஸோ அவர் ஒரு அட்வர்ஸ் ஒப்பீனியன் சொல்கிறார் அப்படின்னா, இன்சென்ஸ் மாறுபட்ட கருத்து ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் யாரு கிடையாதுன்னா பிரசிடென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸில் சொல்லிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸில் செட்டில் ஆயிடுச்சு. திருப்பி என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸுக்கு போகுது. இது செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ் அப்படிங்கிறது இது 1982 நடந்ததுன்னா அது 1988 நடக்குது. ஓகே, சாரி, 1993 இது நடக்குது செகண்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்ட் ஆன் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ். இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் தலையில் அப்படி திருப்புது. என்ன திருப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கன்கரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜோ இல்லை சிஜிஐயோ மாறுபட்ட கருத்தை ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அகேன்ஸ்ட் தி பிரசிடென்ட்டோட ஒப்பீனியனுக்கு அதை கம்பல்சரியாக பிரசிடென்ட் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ கன்கரன்ஸ் மீன்ஸ், தட் இஸ் கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ், நாட் மியர் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸோட அப்படியே ரிவர்சல். ஓகே, பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட ஒப்பீனியனையும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபைனலாக யாரோட ஒப்பீனியன் வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஐ சொல்கிறது தான் வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது கேஸ் தலையிலாக மாறுது, சுச்சுவேஷன் தலையிலாக மாறுது. இன்சென்ஸ் பிரசிடென்ட் கன்சல்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சிஜிஐ கேட்குறாரு. சிஜிஐ ஆமாம் இவரை பண்ணுங்கன்னா பண்ணலாம், இல்லை வேணாம் இவரை பண்ண வேணாம் அப்படின்னா பிரசிடென்ட் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதை தவிர்த்தரணும். இதுதான் செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸோட சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தான். அட்வைசரி ஒப்பீனியனில் ஆர்டிகல் 143 என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க.
இப்போது கன்சல்டேஷனுங்கிறது வெறும் கன்சல்டேஷனா இல்லை கன்கரன்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கன்கரன்ஸ் தான். ஓகே, இன்சென்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸில் சொன்ன அதே விஷயத்த தான் ஒப்பீனியனை தான் சொல்கிறாங்க. இன்சென்ஸ் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கன்கரன்ஸ் தான். ஆமாம், கன்ஃபார்மாக சிஜிஐ சொல்கிறத பிரசிடெண்ட் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா சிஜிஐ அவரோட ஒப்பீனியனை மட்டும் சொல்கிறத தாண்டி அதோட சேர்த்து என்னென்னா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட ஒப்பீனியனையும் கன்சிடர் பண்ணணும். அப்போது இந்த கொலிஜியம் அப்படிங்கிறது சிஜிஐ ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட். இதுதான் இந்த கொலிஜியம். மொத்தம் 5 மெம்பர். இந்த 5 மெம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஒரு வேளை ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன் கேட்குறாரு அப்படின்னா, இந்த 5 மெம்பர் உள்ள ஒரு பாடி இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசீலனை செஞ்சு அந்த கன்சர்ன் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 மெம்பரோட ஒரு பாடியோட பவர். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஒருவேளை அட்வர்ஸ் ஒப்பீனியன், அதாவது மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, சிஜிஐக்கு அகேன்ஸ்டாக மாறுபட்ட கருத்தை 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொலிஜியமோட ஒப்புதலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்சென்ஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் பிரசிடென்ட் ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொலிஜியம் கிட்ட கேட்குறாரு. இந்த கொலிஜியம் ஒரு 5 மெம்பர் பாடி. இந்த 5 மெம்பர் பாடியில் 2 பேர் மாற்று கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, சிஜிஐ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கிட்ட எந்த விதமான கருத்தை அவர் முன் வைக்கிறாரோ அதை சொல்லக்கூடாது. இந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சொல்கிறதையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அப்போ இன்னைக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா இதுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ யார் அப்பாயின்ட் பண்ணுறா? ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் பிரசிடென்ட் தான். ஆனால் யாரோட கன்சல்டேஷனோட? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ இவங்களோட ஒப்பீனியனோட தான் பிரசிடென்ட் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெம்பரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயின்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. ஓகே, சரி. இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லையா அப்படின்னா, எந்த விதமான மாற்றமும் கொண்டு வர்றதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை அமெண்ட்மெண்ட்டை பார்லிமெண்ட் இது வரைக்கும் எடுத்தது இல்லையா அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ 99th அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை என்ன பண்ணுறாங்கன்னா 99th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அது மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். இன்சென்ஸ் இந்த கொலிஜியம் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. இப்போது ஒரு ஜட்ஜை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அந்த ஜட்ஜை வேணான்னு சொல்கிறதும், இல்லை அந்த ஜட்ஜு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டோ இல்லை அந்த ஜட்ஜு மேலே இருக்கக்கூடிய ஒப்பீனியனையோ வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறாங்களா அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறது இல்லை அப்படிங்கிறதான் பொதுவான கருத்தாக எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. அப்போ இதை சரி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த முன் வைக்கிறாங்க. ஒரு கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுங்கள், கென்யா மாடல் மாதிரி ஒன்று கொண்டு வாங்க, இல்லை யூகே மாடல் மாதிரி ஒன்று கொண்டு வாங்க அப்பாயின்மெண்ட்டில் அப்படின்லாம் நிறையா சொல்கிறதுனாலும், ரொம்ப முக்கியமான கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. இந்த வெங்கட் செல்லையா கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான கமிட்டி, NCWRC கமிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கில் கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சில அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி ரிஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத, அப்படி ஒரு ரிஃபார்மேட்டிவாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம், நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லி. இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டு த பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு சட்ட திருத்தத்தை எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வர்றாங்க. ஸோ இது மூலமாக ஆர்டிகல் 124A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் இருக்கக்கூடிய கம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அங்கே சேர்பர்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பர் முடிஞ்சு. செகண்ட் 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஓகே, அங்கே என்ன பண்ணுறாங்க, 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு பதிலாக இங்கே 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஓகே, ஜுடிஷியரி சைடு இருந்து இன்னொரு பக்கம் அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் சைடுக்கு வர்றாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ல இங்கே யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், இவர் என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கார்.
யாருன்னா லா மினிஸ்டர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எமினன்ட் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 2 எமினன்ட் பர்சன்ஸை அப்பாயின்ட் பண்ணுறதுல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில், இந்த 2 எமினன்ட் பர்சன்ஸை செலக்ட் பண்ணுற கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பராக வர்றாங்கன்னு பாருங்கள். ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தர், இன்னொன்று பிரைம் மினிஸ்டரு, இன்னொன்று லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் தி லோக்சபா. இதுதான் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் இருந்த கம்போசிஷன். 99th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சட்ட திருத்தத்தில் 2014 ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கமிஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களோட ரோல் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எமினன்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 2 எமினன்ட் பர்சன்ஸை செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்னவாயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆயிடுறாரு. இன்சென்ஸ் ஒரே ஒரு மெம்பர் தான் ஃப்ரம் ஜுடிஷியரி சைடு, ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் சைடு இருந்து பாருங்கள் 2 மெம்பர் இருக்காங்க. அப்போது இது ஒரு சிக்கலாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பர்சன் அட்வர்ஸ் ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை பரிந்துரைக்கக்கூடாது. அப்போ ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இவங்க 2 பேரும் ஓகேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 3 மெம்பர் இந்த சைடு சரின்ட்டாங்க ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த சைடு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதை பரிந்துரை செய்யக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரியோட ரோல் ரொம்ப அண்டர்மைன் பண்ணப்படுது, இன்சென்ஸ் மட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், இந்த ஒரு எமினன்ட் பர்சன்ஸ் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ரோல் ரொம்ப கம்மியான ரோலாகவும் கன்சிடரேஷனில் இருக்கிறதுனால இது எதுக்கு அது அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சு இந்த ஒரு பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட், தட் இஸ் 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்சென்ஸ் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் ரொம்ப பர்பஸ் இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கமிஷனில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லாதுன்னு சொல்லி இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2014 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டை செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததுனால இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, தட் இஸ் சிஜிஐ ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இவங்களோட ஒப்பீனியனோட என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட் ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இவங்க மாறுபட்ட கருத்தை ஒன்று பிரசிடென்ட்டோட ஒப்பீனியனில் முன் வைக்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் நடைமுறை. ஓகே, ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் இதுதான். ஆனால் இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒன்று கொண்டு வர்றாங்க. இது கான்ஸ்டியூஷனலாகவும் கிடையாது, ஸ்டாட்யூட்டரி சட்டமாக்கப்பட்டதும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இன் தி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ். ஸோ என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க. பட் அதுவும் இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஷின் மார்க்காக இருக்குது. என்ன காரணத்துக்காக இந்த கன்சர்ன் பர்சனை ஜட்ஜாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது? எலிஜிபிலிட்டி ஓகே, ஸோ ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இல்லை அது மேண்டேட்டட். ஒரு 5 வருஷம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அல்லது 10 வருஷம் ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா தென் எமினன்ட் பர்சன் ஆர் டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட்னு யார் சொல்லணும் அப்படின்னா பிரசிடென்ட்டோட ஒப்பீனியனில் சொல்லணும். இந்த 3 கண்டிஷனில் இருக்கக்கூடிய பர்சனில் யார் வேணாலும் என்னவா இருக்கலாம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம் அப்படிங்கிறது கண்டிஷன். அப்படின்னா அப்போது எந்த ஒரு அடிப்படையில் இந்த பர்சன் வேணும் வேணான்னு இந்த கொலிஜியம் சொல்லுது அப்படிங்கிறதுக்கான வெளிப்படைத்தன்மை இன்ன வரைக்கும் என்னவா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. நிறையா ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் ஃப்ரம் தி சைட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், பட் இன்னமும் அது என்னவா இருக்குன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. தொடர்ந்து இதை வந்து ஒரு வாதமாக முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க லெஜிஸ்லேச்சரில், எஸ்பெஷலி ஃப்ரம் தி வைஸ் பிரசிடென்ட் சைடு. ஓகே, ஸோ அப்போது இது வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூதாகரமாக வெடிக்குது. திருப்பி என்னவாகுதுன்னா இந்த கேஷ் ஒரு ஜட்ஜோட வீட்டிலேருந்து எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது அப்போ திருப்பி என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குது. அது போக அவரை ஒருவேளை என்கொயரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜட்ஜை என்கொயரி பண்ணுறதா இருந்தால், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜவோ ஹைகோர்ட் ஜட்ஜவோ என்கொயரி பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ஒப்பீனியன் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட கேஸோட ஜட்ஜ்மெண்ட்.
ஓகே, அந்த ஜட்ஜ்மெண்ட் படி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அதையும் நம்ம கொஷின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போது என்கொயரிக்குன்னு ஒரு பெரிய கமிஷன் ஒன்றும் கிடையாது. அப்போது இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்விக்குறி. அப்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இதிலேருந்து கொஷின் வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்ன கேட்கலாம் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? அது பிரசிடென்ட். ஹைகோர்ட் ஜட்ஜஸோட குவாலிஃபிகேஷன் என்ன ஃபார் அப்பாயின்மெண்ட்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட குவாலிஃபிகேஷன் என்ன ஃபார் அப்பாயின்மெண்ட்? இந்த 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களோட கம்போசிஷன் கொலிஜியம் அப்படின்னா, இந்த கொலிஜியமோட கம்போசிஷன் எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா 5 மெம்பர் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நெய்தர் இது ஸ்டாட்யூட்டரியா, 1 செகண்ட், இது ஸ்டாட்யூட்டரியா இல்லை கான்ஸ்டியூஷனலா அப்படின்னா இந்த கொலிஜியம் அப்படிங்கிறது இது நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கொலிஜியம் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்க. இதை எழுதிக்கங்க. இவ்வளோ தான் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஒருவேளை இவர் மேலே ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, கரண்ட் ஜட்ஜ் இப்போ அந்த பர்சன் தட் இஸ் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் மேலே ஒரு ரிமூவல் ப்ராசஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன? ஸோ எந்த ஹவுஸில் இனிஷியேட் பண்ணலாம்? 2 ஹவுஸில் எந்த ஹவுஸில் வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இவரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் கிரவுண்ட் என்ன, தட் இஸ் ரிமூவல் கிரவுண்ட் என்ன? ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. சரி, 2 ஹவுஸில் எவ்வளோ மெஜாரிட்டியோட இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகணும் அப்படின்னா 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகணும். சரி, யார் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது? பிரசிடென்ட்டுக்கு ரிமூவ் பண்ணுற அதிகாரம் இருக்குது. அப்போது ரிமூவல் ப்ராசஸை ஒரு சைடு பார்த்துக்குங்க, அப்பாயின்மெண்ட் ப்ராசஸை ஒரு சைடு பார்த்துக்குங்க. இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிற 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வர்றாங்க. இப்போ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் மெயின்ஸ் 15 மார்க் எழுதுறதா இருந்தால் இந்த ஃபஸ்ட் ஜட்ஜு, செகண்ட் ஜட்ஜு, தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ் எல்லாம் எழுதணும். சரி, இது முடிஞ்சு இப்போ ரிஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன விஷயங்களை நம்ம ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குன்னா அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒன்று, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. அது போக ஜட்ஜஸ் இப்போ ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னா இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் என்ன மெக்கானிசம் இருக்குது? ஒரு ஜட்ஜை என்கொயரி பண்ணுறதுக்கான மெக்கானிசம் அப்படின்னா, ஓகே, பார்லிமெண்ட்டுக்கிட்ட ரிமூவல் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இன்சென்ஸ் ஒரு ஜட்ஜ் அஸ் அ ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அப்படின்னா அவர் மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட் இன்டர்வீன் பண்ணி அவர் ரிமூவ் பண்ணலாம். பட் அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரோட அப்ரூவல் தேவைப்படுதுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு நிரந்தரமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை. ஓகே, ஒரு நிறுவனம் இல்லை எதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு ஜட்ஜு ஒரு வேளை மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரா, இல்லை ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு கரப்ஷன் கேஸில் இன்வால்வ் ஆகிருக்காரா அப்படிங்கிற விஷயங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கு எந்த விதமான ஒரு கமிஷனும் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு சிக்கல் ஏற்படுது, எந்த லயபிலிட்டியும் இல்லை. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்லேயே ஒரு சிக்கல் இருக்குது. ஓகே, ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சஜஷனாக சொல்கிறாங்க. இப்போ நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் நம்ம பார்த்தோம் சிக்கல் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஜுடிஷியரியோட ரோல் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்டிகேட், தட் இஸ் மட்டப்படுத்தப்படுது அப்படிங்கிறதுனால அதை நல்ல அன்வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம்னு சொல்கிறாங்க. தட் இஸ் திருப்பி ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இதில் என்ன பண்ணுங்க, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து மெம்பர் ஆக்குங்க. எமினன்ட் இண்டிபெண்ட் ஃபிகர்ஸை உள்ளே கொண்டு வாங்க. செப்பரேட் செக்ரட்டரியேட் ஒன்று கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெத்தட் ஆஃப் திங்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் கொண்டு வாங்க, அதில் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கொண்டு வாங்க, எமினன்ட் இண்டிபெண்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது ஜூரிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கள கொண்டு வரது மூலமாகவும் செப்பரேட் செக்ரட்டரியேட்டை கொண்டு வரதுனாலவும் நீங்கள் என்ன வாக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்பரன்சிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது போக கரண்ட் இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ வித்தவுட் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேலேயோ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் மேலேயோ நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா இன்வெஸ்டிகேஷனை இனிஷியேட் பண்ண முடியாது. அப்போது இது வந்து என்னென்னா டெம்பரவரியாக இருக்குது, அட்ஹாக்காக இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரீம்லைனிங் ப்ராசஸும் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை ஓரளவுக்கு நம்ம சரி செய்யணும் அப்படின்னா
ஏதாச்சும் அடுத்த கண்ட்ரியில் ஏதாச்சும் மாடல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் மாடலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவோட ஜுடிஷியல் கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்சென்ஸ் ஒரு ஜட்ஜு ஒரு வேளை ஒரு அலிகேஷன் வருது, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, அவர் கரப்ஷனில் ஈடுபட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களில் அவரோட அலுவல் பணியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு அப்படின்னா, அப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்னா யுனிகே அப்படின்னு சொல்கிறது பிரிட்டன். ஓகே, ஸோ பிரிட்டனில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே காண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒரு ஆஃபீஸை ஒன்று கொண்டு வாங்க தனியாக. ஸோ அந்த ஆஃபீஸ் மூலமாக என்ன பண்ணுங்க, ஜுடிஷியரியோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட், இல்லை அவங்க பண்ணக்கூடிய ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை பார்லிமெண்ட்டை தாண்டி தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ரெகுலராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இண்டிபெண்டன்ஸை கொண்டு வர முடியும் ஜுடிஷியரியில். இன்னும் ஒரு டிரான்ஸ்பரன்சியை உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு என்ன நம்பிக்கை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி மேலே ஒரு பயங்கரமான நம்பகத்தன்மை வரும். இப்போயே ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இன்னும் அதிகமான நம்பகத்தன்மை வரணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் ஆக முடியும். அப்போது ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா வே ஃபார்வர்டு அப்படின்னு எழுதும் போது இப்போ இதெல்லாம் எழுதிடுறோம். ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் மிஸ் ஆகுது, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு பெருசாக என்ன ஆகலை, ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்னென்னா வே ஃபார்வர்டுன்னு சொல்லி நம்ம எழுதணும், சஜஷன் கொடுக்கணும். குற்றத்தை சொல்கிறதோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா மார்க் அவ்வளோ தூரம் ஸ்கோர் ஆகாது. அப்போ இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இருக்கு இல்லையா, அதவே ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்லி இதை ஃபுல்ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி யூகே இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம். இல்லை கென்யாவோட மாடல் என்னவா இருக்குன்றாங்கன்னா பெஸ்ட் மாடலாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில். அதுவே ஒரு லா கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் வர்றது தான். ஸோ அந்த கென்யா மாடலை வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது அப்போது பிரச்சனைகளையும் நம்ம சொல்லிடுறோம், அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லும்போது நமக்கு மார்க் என்னவாகும்னா பூஸ்ட் ஆகும். இது மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் எழுதக்கூடிய ஆன்சர். ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் யார் அப்பாயின்ட் பண்ணுறா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் கொலிஜியம் ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த கொலிஜியம் கான்ஸ்டியூஷனலில் இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்டாட்யூட்டரி சட்டம் மூலமாக இந்த கொலிஜியத்தை இயக்கியிருக்காங்களா, இல்லை இது ஒரு ஜுடிஷியரி இன்வென்ஷன். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்போ அந்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறதுக்காக 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க. இந்த அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ன சொல்லிடுறாங்கன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை இது கம்மி பண்ணுது அப்படிங்கிற காரணத்துக்காக. அடுத்து இப்போ ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன கான்ஸ்டியூஷனில் சொல்லுது அப்படிங்கிறதையும் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு நமக்கு என்னென்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கேட்குறதுக்கான ஸ்கோப் நிறையாவே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் நம்ம அடிக்கடி படிக்கிறது தான், இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம கொஞ்சம் பெட்டராக இதை நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவராலாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டிய விஷயம். இதிலிருந்து மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் அப்படின்னு வரும்போது ரெண்டு விஷயம் தான். ஒன்று அது மேலே குற்றம் சுமத்தக்கூடிய ஒன்றை வரையறைக்கணும், இன்னொன்று அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறதுக்கு நம்ம சொல்லியாச்சு. ரெண்டு விஷயம் சொல்லிட்டோம். யூகே கான்டாக்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் கான்டாக்ட் ஆஃபீஸ் ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டோம். இன்னொன்று ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அதையும் நம்ம சொல்லிடுறோம். இன்னொன்று மாடல் அப்படின்னு வரும்போது கென்யா மாடல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 வே ஃபார்வர்ட் போதும். ஒரு 4-5 இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிவிட்டு இதை அப்சர்வ் பண்ணிங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கெட் அ குட் ஸ்கோர் இன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஓகே, கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கம்மிங் குரூப் 1 குரூப் 2 ஏதோ ஒரு மெயின்ஸ் பேப்பரில் இதை மெயின்ஸில் ஒரு கொஷினை கேட்குறதுக்கான ஸ்கோப் நிறையாவே இருக்குது, ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இது நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் கொஞ்சம் நமக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களால் கிராஸ் பண்ண முடியும். இனி நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய டெவலப்மெண்ட் அடுத்தடுத்து நடக்கும். ஸோ அதையும் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஓகே, இது செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் ஃபேஸ் அப்படின்னா 2வது கட்டமாக. முதல் கட்டம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006
ஓகே, இது ஒரு பழைய ஸ்கீம் தான். பட் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுப்பிச்சிருக்காங்க. இன்சென்ஸ் இதை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு 2024 டு 2025 டு 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சிக்காக தான். இன்சென்ஸ் வில்லேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, கிராமப்புற வளர்ச்சிக்காக உள்ளடக்கிய ஒரு திட்டமாக தான் இதை பார்க்கப்படுது. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது 2006 கொண்டு வந்தது. ஃபேஸ் 2 அப்படிங்கிறது இப்போ ஓகே 2021 25-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, டைம் லைன் அப்படிங்கிறது. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ஹேபிடேஷன் இன் எவ்ரி பஞ்சாயத்து. ஹோல் ஹேபிடேஷன் அப்படிங்கிறது இன்சென்ஸ் அனைத்து தேவைகளும் அடிப்படை தேவைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், அது போக போதுமான சாலை வசதி, அங்கே வாழ்வதற்கான குடியிருப்பு, தென் மருத்துவம், இந்த மாதிரி முக்கியமான தேவைகள் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே ஒரு வில்லேஜுக்குள்ளே கொண்டு வர்றது. ஓகே, ஸோ ஒரு கிராமத்தில் உருவாக்குறது தான் எதோட திட்டத்துக்கு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட முக்கியமான சாராம்சம். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்ட் ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2025 டு 26 வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ஹேபிடேஷன்ஸ். ஹேபிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், நான் சொன்ன விஷயங்கள் தான். அப்போது இதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்சென்ஸ் இந்த கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ணி அந்த கிராமத்தில் பொதுவான தேவைகள் இருக்கும் இல்லையா, அடிப்படை தேவைகள்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தோட முக்கியமான சாராம்சம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒருங்கிணைக்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணீர் வேணும் அப்படின்னா வாட்டர் டிபார்ட்மெண்ட் அதில் ஃபங்க்ஷன் ஆகணும், எலக்ட்ரிசிட்டி வேணும்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 16 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 16 டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்து அந்த ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் அதுக்கான வளர்ச்சியை உறுதி செய்கிறது தான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் திட்டத்தோட சிறப்பு அம்சமாக இருக்குது. இதில் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில், ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பிளாக் லெவலில், அந்த பிளாக் லெவல் அப்படிங்கிறது ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பிளாக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 60 to 70 ஊர் தட் இஸ் வில்லேஜ் சேர்ந்தது ஒரு பிளாக்னு சொல்லுவோம்ல. அப்போது ஒரு 100 கிராமம் சேர்ந்த ஒரு பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த பிளாக்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% எடுத்துக்கிறாங்க. 20% அப்படிங்கிறது ஒரு 20 கிராமங்கள், 100 கிராமம் உள்ள ஒரு பிளாக்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் ஒரு 20 வில்லேஜ் எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் 20%. இப்போது இந்த வருஷம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ல இந்த 20 வில்லேஜை டெவலப் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா 20%. இப்படி 5 வருஷத்துக்கு 20% அப்படின்னு வரும்போது 5 வருஷம் முடிவில் 100 வில்லேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான கட்டமைப்போட பலன் பெற்றிருக்கும். இன்சென்ஸ் முழுமையான கட்டமைப்போட அந்த வில்லேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் தட் இஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும்ல, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அது மூலமாக டெவலப் பண்ணுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1வது திட்டத்தில் தட் இஸ் ஃபேஸ் 1, ஓகே, அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி கிராம திட்டத்தில் ஃபேஸ் 1ல் இந்த வில்லேஜை தேர்ந்தெடுக்கிறது, கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான க்ரைட்டீரியா, இன்சென்ஸ் அதோட பங்களிப்பு, இன்சென்ஸ் அது எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது பிலோ பாவர்ட்டி லைன் எந்த ஒரு வில்லேஜ் அதிகமாக இருக்கோ அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அந்த கண்டிஷன் இல்லை. ஓகே, ஸோ பொதுவான ஒரு விஷயமா 20-20 எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 20% ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு 5 வருஷத்தில் 100% அந்த இருக்கக்கூடிய பிளாக்ல இருக்கக்கூடிய அனைத்து வில்லேஜஸையுமே என்ன பண்ணுறாங்க, கிராமத்தையுமே டெவலப் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் வரக்கூடிய விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாட்டர் பாடிஸ் சரி செய்கிறது, கிரியேஷன் அண்ட் அப்கிரேடேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸு, லேன்ஸ் இன் ஹேபிடேஷன்ஸு, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, பரியல் கிரவுண்ட்ஸு, ஓகே, சமத்துவ பரியல் கிரவுண்டு, ஓகே, ஸோ மயானம், ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி தர்றது தான் இந்த பர்டிகுலர் திட்டத்தோட முக்கியமான சாராம்சம். ஸோ ரொம்ப முக்கியமான திட்டமும் கூட, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஃபேஸ்னு ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அதனால். ஓகே, ஸோ எப்போ 2021 26 வரைக்கும். இதுக்கு முன்னாடி ஃபேஸ் 1 அப்படிங்கிறது 2006 கொண்டு வந்தது.
இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளாக்ல இருந்து 20% வில்லேஜை எடுத்துக்கிட்டு அந்த 20% வில்லேஜை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே டெவலப்மெண்ட்டை கொண்டு வராங்க. இது மாதிரி 5 வருஷத்தில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் ஒரு பிளாக் லெவலில் 20% 20% 20% அப்படின்னு வரும்போது 100% முழுமையாக என்னவாயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட்டை அங்கே அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம். இது ஒன்று. ஓகே, ரொம்ப பெருசாக இதில் பெனிஃபிஷரிஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லை. அடுத்து பாருங்க, பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆய் சன்ஸ்கர்ஷன் அபியான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சன்ஸ்கர்ஷன் அபியான் இதெல்லாம் நமக்கு தாண்டி இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை பொறுத்தளவுக்கு கச்சா எண்ணெய் இல்லை, அது ஒரு பக்கம் இறக்குமதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உணவு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பாம் ஆயில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நம்ம நிறைய இறக்குமதி செய்யும் போது அப்போ தற்சார்பு அடைய முடியல. வி ஆர் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட். அது போக இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய் கண்டிப்பாக என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை விலையில் அதிகமான விலைக்கு தான் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நார்மலாக இங்கே தயாரிக்கிறத விட. அப்போது இதை சரி செய்யணும் அப்படின்னா பொதுவாக எம்எஸ்பி அப்படிங்கிறது இந்த காரிஃப் கிராப்பு ராபி கிராப்ஸ்ன்னு சொல்லி எசென்ஷியல் கமாடிட்டிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக, ஓகே, இந்த திட்டத்தின் மூலமாக ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸுமே குறைந்தபட்ச ஆதார விலைக்காக ஒரு ஈக்குவேஷனில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நோட்டிஃபை பண்ணக்கூடிய ஆயில் சீட்ஸ் எண்ணெய் விதைகள் இருக்கு இல்லையா, அது கொப்பரை, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலைக்கு யார் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டேட் ஏஜென்சிஸ், ஸ்டேட்டு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க இல்லையா, கொள்முதல் செய்வாங்கல்ல, அரிசி கொள்முதல் பண்ணுற மாதிரியோ வீட்டு கொள்முதல் பண்ணுற மாதிரியோ இதையும் கொள்முதல் பண்ணுறதுக்கான ஸ்டேட் ஏஜென்சிஸ் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் என்னவா இருக்குன்னா கொள்முதல் பண்ணுறதுக்கான ஏஜென்சிஸ் இருக்குது. இவங்க குறைந்தபட்ச ஆதார விலையில் இந்த சீட்ஸ் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைடு குவாலிட்டியை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் ஆயில் சீட்ஸ் எள்ளு கொண்டு வந்தாலோ இல்லை பாம் ஆயில் கொண்டு வந்தாலோ பாம் விதைகளை எடுத்துகிட்டு வந்தாலோ இல்லை மற்ற விதைகள் எண்ணெய்க்கு தேவைப்படக்கூடிய விதைகளையோ இல்லை கொப்பரை தேங்காய் கொப்பரை இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்தீங்கனாலோ ரெக்கார்டு குவாலிட்டி ஒன்று சொல்கிறாங்க. அந்த குவாலிட்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அதை வாங்கிக்கிறதுக்காக ஒரு உறுதி செய்யப்படுது. ஸோ இது மூலமாக என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ஃபார்மர்ஸ்க்கு அஷூரன்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை இந்த ஒரு பர்டிகுலர் விதையை பயிர் செஞ்சிட்டோம், ஸோ இதை யார் சந்தையில் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இல்லாமல் நம்பகத்தன்மையோடு அதை பயிரிடலாம். ஸோ அது மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைக்கிது, குறைந்தபட்ச ஆதார விலை ஒன்று கிடைக்கிது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது முக்கால்வாசி என்ன நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணுறோம், மற்ற இடத்துல இருந்து தான் சந்தையிலேருந்து மற்ற நாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி சீரியல்ஸும் கூட. ஓகே, ஸோ ஒரு துவரம் பருப்போ கடலை பருப்போ பாசிப்பருப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதோட விலை கூடுச்சுன்னா இந்தியாலையும் கூடும். அப்போ பொருளாதாரத்தில் பணவீக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, மக்களோட அன்றாட தேவைகள் இதெல்லாம். ஸோ அதனால என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஏற்று இறக்கம். ஸோ இது என்னென்னா பெரும்பாலும் மக்களை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று, ஃபார்மர்ஸுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ஓகே, குறைந்தபட்ச ஆதார விலை அந்த பயிரை செய்கிறது மூலமாக. இன்னொன்று, பொதுமக்களுக்கு விலை ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு சமமான ஒரு விலையை என்ன பண்ண முடியும்னா உறுதி செய்ய முடியும் இந்த ஒரு திட்டத்தினாலன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்கீம்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. வேரியஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அது போக ப்ரைஸ் டெஃபிசிட் பேமெண்ட் ஸ்கீம், மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ பிஎம் ஆஷா ஸ்கீம் அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ஸ்கீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கீமில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் பெனிஃபிட்ஸ். ஓகே, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய பல்சஸ், தானியங்கள், ஆயில் சீட்ஸ், கொப்பரை இதெல்லாம் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபேர் ஆவரேஜ் குவாலிட்டி. ப்ரிஸ்கிரைப்டு ஃபேர் ஆவரேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறது
ஒரு குறைந்தபட்ச ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த குவாலிட்டியை, குறைந்தபட்ச குவாலிட்டியை உறுதி செய்யுது அப்படின்னா, ஓகே, அதை யார் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, நோடல் ஏஜென்சிஸ். இந்த நோடல் ஏஜென்சிஸ் யார் அப்படின்னா நாஃபட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஜென்சியும், என்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஜென்சியும், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும், நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலையில் ப்ரீ ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த பொருளை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிக்கிறாங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு நோட்டிஃபைடு பல்சஸ். ஸோ நோட்டிஃபைடு பல்சஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடலை பருப்பு இல்லை துவரம் பருப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்சஸ். ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறது இப்போ எள்ளு என்னன்னு வச்சுக்கோங்க, எள்ளு, ஓகே. கொப்பரை அப்படிங்கிறது தேங்காய் கொப்பரை. இதெல்லாம் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஆவரேஜ் குவாலிட்டியில் இருக்குன்னா, ஸோ இந்த டைமென்ஷனில் இருக்கணும், இந்த அளவுக்கு எண்ணெய்த்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நோடல் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீ ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒரு கிலோவுக்கு இப்போ எண்ணெய் கொப்பரை ஒரு சர்டன் அமௌண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபாய்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 50 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் லெவல் ஏஜென்சிஸ் அவங்கள்ட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். இதை உறுதி செய்யுது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர், உரத் அண்டு மசூர், ஸோ இந்த பல்சஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஏஜென்சி இன்வால்வ் ஆகுது அப்படின்னா நாஃபட்டும் என்சிசிஎஃப் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பார்ப்போம் ரைஸு, வீட்டு, ஸோ இதுக்கு தான் எம்எஸ்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இதில் பார்த்தீங்கன்னா பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் கொப்பரை, இதுக்கும் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கிது. ஸோ இதை உறுதி செய்கிற ஏஜென்சி அப்படின்னு வரும்போது நாஃபட்டும் என்சிசிஎஃப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஓகே, ஸோ இந்த பிஎம் ஆஷா ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயிலு, பல்சஸ்ஸு, தென் இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச எம்எஸ்பி ஆதார விலை தேவைப்படுது. ஸோ அதை உறுதி செய்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இது இருக்குது. இது மூலமாக பயன்பெறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபார்மர்ஸ், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சாமானிய மக்கள். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு யார் இதில் பயன்படுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தென் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபைடு பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் கொப்பரை, இதுக்கு ஃபேர் ஆவரேஜ் குவாலிட்டியோட அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் நோடல் ஏஜென்சியான இந்த 2 இன்ஸ்டிடியூஷனும் ப்ரீ ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்குறத உறுதி செய்யும். இதை வாங்குறதுக்கான ஏஜென்சி யாருன்னா ஸ்டேட் லெவல் ஏஜென்சிஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர், உரத் அண்டு மசூர், ஸோ இந்த பல்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக ஆதார விலைக்கு அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு பொருளை விளைவிச்சு அது மூலமாக அவங்களுக்கு பயன்படுறாங்க, மக்களும் இது மூலமாக பயன்படுறாங்க. இதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஃபைன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஓகே, ஸோ யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற பிரிட்டன், அவங்களும் தமிழ்நாடு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் இனிஷியேட்டிவ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 ஊரில், ஒன்று எந்த ஊர் அப்படின்னா ஈரோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓகே, ஸோ எந்த கவர்மெண்ட்டுனா யூகே கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கிளைமேட் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்சென்ஸ் இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ வெப்பமயமாதலை தடுக்கிறதும் மற்றபடி விஷயங்கள், தட் இஸ் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதனால் ஆகக்கூடிய பாதிப்புகளை சரி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ அது 2 ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஈரோடுலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலையும். ஸோ இது 2லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அர்பன் பிளானிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் 2மே அர்பன் சிட்டிஸ். ஓகே, ஸோ 2மே சிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல ஸோ இந்த அர்பன் பிளானிங் வரும்போது அங்கே சஸ்டைனபிள், ஓகே, ஸோ சஸ்டைனபிள் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத ஒரு அர்பன் பிளானிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 ஊரில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஈரோடு, இன்னொன்று தூத்துக்குடி. 2 ரொம்ப முக்கியம். ஊரை பொறுத்தளவுக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எதை முன் வச்சு அப்படின்னா கார்பன் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பன் நியூட்ராலிட்டி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா காற்று மாசுபடும்.
இப்போ இந்த காற்று மாசுபடுறத சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சீக்வஸ்ட்ரேஷன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி உள்வாங்கறதுக்கான பர்பஸ் மெக்கானிசம்னு சொல்கிறது. ஒன்று நான் என்ன பண்ணலாம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த கார்பன் வெளியே வருது இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணலாம்னா மரம் வளர்க்கலாம். இல்லை சீக்வஸ்ட்ரேஷன் டெக்னிக்லாம் சொல்லுவாங்க. இன்சென்ஸ் பூமிக்கு அடியில் அந்த காற்றை என்ன பண்ணலாம் அப்படின்னா செலுத்தும் போது அது கீழே போய் கார்பனாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கார்பன் நியூட்ராலிட்டின்னு சொல்லுவோம். இன்சென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நீங்கள் என்னென்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி மெக்கானிசமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கார்பன் நியூட்ராலிட்டி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயும் தூத்துக்குடியிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபங்க்ஷனில் நடக்குது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் அர்பன் மொபிலிட்டி அப்படிங்கிறது ஈரோட்டில் கொண்டு வர்றாங்க. இன்னொன்று பேக்ட் டிஜிபல்ஸ் அப்படிங்கிறது எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா தூத்துக்குடியில் கொண்டு வராங்க. ரெண்டுக்கும் அப்ஜெக்டிவ் ஒன்றும் கிடையாது, கிளைமேட் சேஞ்ச் அண்டு குளோபல் வார்மிங்கை ஓவர் கம் பண்ணுறது. அது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்பன் நியூட்ராலிட்டி, தட் இஸ் கார்பன் நியூட்ராலிட்டி அச்சீவ் பண்ணுறது தான் இந்த இதோட பர்டிகுலர் ஸ்கீமோட பர்பஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இந்த ஸ்கீமு. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், யூகே, இந்தியா, தமிழ்நாடு, இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சையும் குளோபல் வார்மிங்கையும் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி. ஊர் ரொம்ப ஸ்பெசிஃபிக், ஈரோடு, தூத்துக்குடி. ஓகே, ஸோ ஈரோடில் போகிற ப்ராஜெக்ட் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் அர்பன் மொபிலிட்டி. பேக்ட் டிஜிபல்ஸ் அப்படிங்கிறது தூத்துக்குடி. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்லாம் நமக்கு வேணாண்டா, யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இதுதான் தூத்துக்குடிக்கு வருமா ஈரோடுக்கு வருமா அப்படின்னா அட்லீஸ்ட் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பேக்ட் டிஜிபல்ஸ் அப்படிங்கிறது தூத்துக்குடிக்கு, கிளைமேட் ரெசிலியன்ட் அப்படின்னு வந்தால் ஈரோடுக்கு. ஓகே, ஸோ ஊர் பேரை கொடுத்து தான் கேட்க முடியும். மற்றபடி அந்த கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் அஸ்பெக்டில் வேணால் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கோ தவிர கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டால் இது ரெண்டு தான் கேட்க முடியும், எந்தெந்த ஊர்னு கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து போயிடலாம். நேஷனல் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? எக்ஸலன்ஸ் இன் இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ எக்ஸலன்ஸ் இன் இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்சென்ஸ் நீர் மேலாண்மையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சன் எக்ஸலண்ட்டாக இருக்காங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024 அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் யார் எய்டட்? வேர்ல்ட் பேங்க் எய்டட். ஸோ தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் பவர். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்தது, அவார்டு கொடுத்தது யார் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் பவர். இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இந்த இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே, ஸோ நீர் மேலாண்மையில் எஸ்பெஷலி இரிகேட்டட், ஓகே, ஸோ அந்த நீர் பாசனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மெத்தடில் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்டுங்கிறது. இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 யாரோட சேர்ந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து. ஓகே, ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ஸ் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர். ஸோ இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர்னால் அந்த நீர் பாசனம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை வந்து கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்னா அந்த வெப்பமயமாதல், ஸோ அதெல்லாம் தவிர்த்து, ஓகே, ஸோ குளோபல் கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் தவிர்த்து, ஸோ ரெசிலியண்ட்டாக இன்சென்ஸ் தாக்கு பிடிக்கிற மாதிரி எந்த ஒரு வெப்பம் வந்தாலும் சரி, எந்த மழை பொய்த்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இரிகேஷனை நம்ம சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபியூச்சர். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த ப்ராஜெக்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு தமிழ்நாட்டோட ஒரு 7 கீ டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டோட ஒரு 3 ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இவங்களும் இன்வால்வ் ஆகி இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், அவார்டு யார் கொடுக்குறா, அவார்டு யாருக்காக கொடுத்துருக்காங்க, கொடுத்ததுக்கான பர்பஸ் இரிகேஷனில் பெட்டர்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க.
இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 2017 ஆரம்பித்தது, வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட்டோட போதும். ஓகே, ஸோ அவார்டு வாங்கினது தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட், கொடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் பவர். எதுக்காக கொடுத்தாங்க? வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில், அதுவும் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் லேண்டில் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆனதுனால. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது? 2017. யாரோட சப்போர்ட்டோட? வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட்டோட. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு யார் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறா? 7 கீ டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் இரிகேஷனும் 3 ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது. எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்க்காக. இவ்வளோதான், போதும். ஓகே, அடுத்து ஜனபித் அவார்டு யார் கொடுத்துருக்காங்க 2024? வினோத்குமார் சுக்லா அப்படின்ற ஒரு சத்தீஸ்கர் ரைட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ராய்ப்பூரில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் ரைட்டருக்கு கொடுத்துருக்காங்க. பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஜனபித் அவார்டுங்கிறது ஒரு முக்கியமான பழைய அவார்டு, லிட்ரேச்சருக்காக கொடுக்குறது. ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய அவார்டுனாலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இவரோட ஃபஸ்ட்டு புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்ரி லக்பக் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒன்று. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் இவர் என்ன எழுதினார் அப்படிங்கிறலாம் அவசியம் இல்லை. ஜனபித் அவார்டு 2024 வாங்கினது வினோத்குமார் சுக்லா அப்படின்றவர். அது 59th அவார்டு. ஓகே, ஸோ இந்த அவார்டு எப்போ இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1965. ஓகே, ஸோ அவார்டு எஸ்டாப்ளிஷ் ஆனது 1961. ஃபஸ்ட் அவார்டு கொடுத்தது 1965. ரொம்ப ஓல்டு அவார்டு. ஓகே, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் போத் இங்கிலீஷ் அண்டு அதர் இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி. அது போக கண்டிப்பாக அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இதுதான் 2 குவாலிஃபிகேஷன். இந்த அவார்டு வாங்குறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் லாங்குவேஜோ இல்லை இங்கிலீஷோ, ரெண்டுலேயும் நல்ல பெஸ்ட் லிட்ரேச்சர் அவார்டு லிட்ரரி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெகக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வாக்தேவி. ஓகே, ஸோ வாக்தேவி அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட்ரரி அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு சைட்டேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவார்டு கொடுக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ கேஷ் ப்ரைஸ் மட்டும் 11 லட்ச ரூபா. ஓகே, ஸோ அவார்டுக்கு எலிஜிபிலிட்டி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இங்கிலீஷ் அண்டு இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கணும். இன்ட்ரடியூஸ் பண்ணது 1965. ஜனபித் அவார்டு வாங்கினது 59வது அவார்டு வாங்கினது வினோத்குமார் சுக்லான்றவர். அவர் ஒரு சத்தீஸ்கர்காரர், ராய்ப்பூரை பேஸ் பண்ணி ஒருத்தர். ஓகே, ஸோ இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால்பாக் ஜெய்ஹிந்த். அவ்வளோதான். நெக்ஸ்ட், டார்ஜிலிங் ஜூ லான்ச்சஸ் ப்ராஜெக்ட் டு ப்ரிசர்வ் டிஎன்ஏ சாம்பிள்ஸ். ஸோ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அண்டர் கிரியோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா -167 டிகிரி செல்சியஸ் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ சாம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த ஒரு பர்டிகுலர் அனிமல் இறந்துட்டாலோ நேச்சுரலாவோ, இல்லை ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாலோ, இல்லை சம் அதர் ரீசன்ஸ்னால ஒரு வேளை இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலோ அந்த அனிமல்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது மேட்ச் த ஃபாலோயிங்கில் பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜூ லான்ச்சஸ் ப்ராஜெக்ட் டு ப்ரிசர்வ் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் இன் ஹில்ஸ். எந்த ஒரு நேஷ்னல் பார்க் அப்படின்னா அது பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு நமக்கு சொல்ல தெரியணும். அவ்வளோதான் இதில் கேட்கக்கூடிய விஷயங்கள். அதுபோக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் அப்படின்னா ரெட் பாண்டா இருக்குது, ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ஹார் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரூ ஹார்னடு கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மிஸ்மி டக்கின் அண்டு ஹிமாலயன் பிளாக் பேர். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இதுனாச்சும் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ ரெட் பாண்டா, ஸ்னோ லெப்பர்ட்ஸ் இதெல்லாம் ஓகே. ஸோ கேள்வி கேட்டால் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தான் கொஷின் வரும். பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஒன்று. அப்படி இல்லைன்னா இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை எந்த ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா பத்மஜா நாயுடு நேஷ்னல் பார்க்கில். ஓகே, ஸோ ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இதை பொறுத்தளவுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -167 டிகிரி செல்சியஸில் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறது யாருன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, இதுதான் நியூஸ். இந்த 2 தான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். கேட்குறதுக்கான ஸ்கோப் இவ்வளோ தான் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு. ஓகே, அடுத்து ஷகயோக் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் எங்கே கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒன்றிய அரசு
எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் போர்ட்டல். ஓகே, ஸோ ஒரு காமன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர், ஓகே, ஸோ ஃபேஸ்புக், ஸோ இவங்களாம் என்ன பண்ணணும்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறணும். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒருவேளை யூனியன் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் வித் அன் அப்ரூவல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டோடையோ ஒரு பர்டிகுலர் நியூஸு அது வந்து ஃபேக்கு, அப்படி இல்லைன்னா இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை சொன்ன டைம் பீரியடுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணிடணும்னா அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க மேலே எந்த விதமான கிரிமினல் ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லும் போது இவங்க கேட்கல அப்படின்னா இவங்க மேலே என்னென்னா ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் அதுக்கு இவங்களும் காரணங்கிற மாதிரி இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா ட்விட்டர் இதுக்குள்ளே வரமாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து வயலேஷன் ஆஃப் தி ப்ரைவசி அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஷக்யாக் போர்ட்டல்னால் என்ன? ஷக்யாக் போர்ட்டல் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஆட்டோமேட் தி ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் நோட்டீசஸ் டு இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்மீடியரிஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இவங்க தான் இன்டர்மீடியரிஸ். ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இவங்க தான் இன்டர்மீடியரிஸ். எது மூலமான ஐடி ஆக்ட் 2000 மூலமாக என்ன சொல்கிறாங்க? டு ஃபெசிலிட்டேட் தி ரிமூவல் ஆர் டிசேபிளிங் ஆஃப் அக்சஸ் டு எனி இன்ஃபர்மேஷன், டேட்டா ஆர் கம்யூனிகேஷன் லிங்க் பீயிங் யூஸ் டு கமிட் அன்லாஃபுல் ஆக்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிளீன் சைபர் ஸ்பேஸ்க்காண்டி தான். ஸோ இது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலில் இன்டர்மீடியட்ஸ் என்ன பண்ணிக்கணும்? ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒருவேளை ஒரு யூனியன் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்குதுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க, இது ஒரு அன்லாஃபுல் ஆக்டாக இருக்குது, ஒருவேளை இது ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை என்ன பண்ணிடணும்னா அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்துடணும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஷக்யாக் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு வாட் இஸ் அப்ஜெக்டிவ்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுத்து வேர்ல்டு டே ஃபார் கிளேஷியர்ஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ்குள்ளே போயிடலாம். 21 மார்ச் 2025 வேர்ல்டு டே ஃபார் கிளேஷியர்ஸ்னு கொண்டாடுறாங்க. 22 வேர்ல்டு வாட்டர் டேன்னு கொண்டாடுறாங்க. ஓகே, ஸோ இது மூலமாக என்னென்னா கிளேசியர்ஸை மெயின்டைன் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இதை டிக்ளேர் பண்ணுறது யாருன்னா யூஎன் டிக்ளேர் பண்ணுது. ஸோ மார்ச் 21 வேர்ல்டு டே ஃபார் கிளேசியர்ஸ், மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே. இதே நாட்களில் இன்னொன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்டும் செலிப்ரேட் பண்ணுறது யாருன்னா யூஎன் தான். இதுவும் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 21 தான். இந்த வருஷத்தோட தீம் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் தான் இந்த வருஷத்தோட தீம். ஓகே, ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன? ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட். ஓகே, ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட தீம். இதே மாதிரி மார்ச் 21 இன்னொன்றும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட்டுன்னு அப்சர்வேட் பண்ணுறாங்க. வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே அப்படிங்கிறது. ஆர்டிசம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் இல்லை மன வளர்ச்சி குன்றிய மக்களுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக கொண்டு வர்றது தான் இந்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. இதுவும் மார்ச் 21 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோட தீம் இம்ப்ரூவ் அவர் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அப்போ மொத்தம் 3 டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க மார்ச் 21. ஒன்று வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், இன்னொன்று வேர்ல்டு டே ஆஃப் கிளேஷியர்ஸ். இன்னொன்று ஆட் ஆகிறது வேர்ல்டு வாட்டர் டே 22 மார்ச். 3மே யூஎன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஓகே, ஸோ இதோட இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப முக்கியமாக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை பற்றின ஒரு டாபிக் பெருசாக நம்ம பேசியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய ஒன்று. ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் வந்துடும், மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் வந்துடும். அவார்ட்ஸ்னு வரும்போது அந்த சென்ட்ரல் எக்ஸலன்ஸ் அவார்டு. ஓகே, ஸோ எது கொடுத்தது? தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒன்று. அதுக்கப்புறம் ஜனபித் அவார்டு பர்சனாலிட்டி நியூஸஸில் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ட் டேஸை தனியாக எடுத்து எழுதிட்டே வாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டேவை நான் சொல்லிகிட்டே வர்றேன். மேக்ஸிமம் போனால் ஒரு 30-40 இம்பார்ட்டன்ட் டேஸ் எடுத்துக்கிட்டு கடைசியாக நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ரிவிஷன் கிளாஸ் போகும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும். அது போக 2 ஸ்கீம்ஸையும் நம்ம இந்த வாரம் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்தில் இவ்வளோ தான் போதுமானது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த வாரத்தில் நியூஸ்ன்னு பார்த்தா இவ்வளோ தான். அடுத்த வாரம் இது மாதிரி இன்னும் சில முக்கியமான நியூஸோட அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். வித் திஸ் இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.